இந்த கிராஃப்ட் செய்யணுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பொறுமை தேவைங்க. இன்றைக்கி நம்ம தெர்மாக்கோல் வச்சு தான் கிராஃப்ட் செய்ய போகிறோம். இந்த கிராஃப்ட்டில் நிறையா மைன்யூட்டாக கட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு தெர்மாக்கோல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு பேர்ட் ஷேப் வரைஞ்சி அதை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேர்டுக்கு மேலே உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு தெர்மாக்கோல் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் வரைஞ்சிக்கோங்க. இந்த சர்க்கிளில் ரொம்ப தின்னாக வரைஞ்சிருக்கும். ஸோ கட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். பேர்டு உட்கார்ற மாதிரி ஒரு பிரான்ச் ரெடி பண்ணிக்கலாம். அந்த பிரான்ச்சுக்கு வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்டெம் வந்து என்ன கலரில் இருக்கும், ப்ரௌன் கலர் இருக்கும் இல்லையா? ஸோ வந்து ஸ்டெம்முக்கு வந்து ப்ரௌன் கலரும் லீஃப்க்கு வந்து க்ரீன் கலரும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அந்த சர்க்கிள்க்கும் வந்து ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பேப்பரை எடுத்துகிட்டு அதில் வந்து க்ரீன் கலர் பெயிண்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சர்க்கிளில் சுற்றி ஒட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது குண்டூசியால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரான்ச்சையும் வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அழகாக க்யூட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்க பேர்டையும் வந்து இதில் ஸ்டிக் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்கிட்ட ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருந்துச்சு, அதையும் வந்து இதில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம், பட் இது செய்யவே எனக்கு ½ டே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் எடுத்துக்கலாம். அது வந்து ஒயிட்டாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ பார்டரில் மட்டும் ப்ரௌன் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. ஃபைனலாக இது எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.